எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை, துரோகத்திற்கு என்றைக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைவில் நல்ல முடிவுகளை மேற்கொள்வார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு அதுபோன்ற கருத்துக்கள் இப்போது இல்லை. நேற்றைய தினம் நடந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் அவங்க மூத்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட விரைவில் ஒரு நல்லது நடக்கும், இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு வலுவாக இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம். அவர் தெளிவாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இரண்டே கருத்து, கொள்கை ரீதியாக நாங்கள் யாரை எதிர்க்கிறோம் என்பது மக்களை கோஷமிட்டார்கள். அதே நேரத்தில் துரோகம் என்பது அந்த இயக்கத்தை எப்படி இருக்கிறது என்பதை அதையும் வெளியிட்டார்கள். ஆகவே இரண்டு கருத்துக்களும் தெளிவாக உங்களுக்கு இருக்கிறது, அதே தான் அது பொருந்தும். ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் முழுமையாக விஜயின் பக்கம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் முடிந்து அதற்கு பிறகு நீங்கள் ஒரு திருப்புமுனையை பார்க்கலாம். நீங்கள் மூத்த அரசியல் தலைவராக இருந்து நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணாவே பேசும்போது அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அடுத்தது இல்லைங்க, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு பிறகு நல்ல முடிவுகள் நீங்கள் கேட்டீர்கள். இந்த கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சில பேர் வருவார்கள் என்று கேட்டால் வருவார்கள். இதே போல் தமிழக வெற்றி கழகம் திமுகவை தீய சக்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் பாஜகவை எந்த குற்றச்சாட்டும் சொல்லுங்கள். பாஜக பொறுத்தவரை கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கவில்லையா? ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி இப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ரெண்டு கொஸ்டின்ஸ். இல்லை, அதை பொறுத்தவரையிலும் அவர் தெளிவாக அன்றைக்கு முடிவு சொல்லியிருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தெளிவாக அந்த முடிவுகளை தெளிவுபடுத்தி இருக்கிறார்.